சிலரை நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படுவார்கள். சிலர் குப்புற தள்ளி விட்டுருவான்ல மலக்குகள். நரகத்தில் விடுறதே கொடுமை, அதுல குப்புற வேறையா? முகங்குப்புற தள்ளப்படுவார்கள். யகூலூன அவர்கள் சொல்வார்கள், யாலைத்தனா ஐயோ யா அல்லாஹ். அங்க கதறணுமா? நான் கேட்கிறேன், அல்லான்னு சந்தோஷமா கூப்பிடணுமா? ஐயோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. யாலைத்தனா ஐயையோன்னு அழுகுறான்லங்க, அந்த வார்த்தைக்கு லைத்தனான்னு சொல்லுவாங்க அரபில. யாலைத்தனா ஐயையோ. முகங்குப்புற தள்ளப்படும் பொழுது ஐயையோ என்று சொல்வான். அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாவிற்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவன் தூதருக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி ஒரு தொல்லையில் விழுந்து விட்டேனே அல்லாஹ் என்று கதறுவான். இந்த வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? நோன்பு வைக்கிறவன் எதுக்கு நோன்பு வைக்கிறிய? சொர்க்கம் தருவான் நம்பிதான் நோன்பு வைக்கிறிய? அல்லாஹ் குத்திபா அலைக்கும் சியாம், நோன்பு உங்கள் மீது கடமைன்னு சொன்னதை நம்பித்தான் நோன்பு வைக்கிறோம். ஏன் தொழுகிறோம்? தொழுதா சொர்க்கம் அல்லாஹ் சொல்றான், அதை நம்பித்தான் தொழுகிறோம். அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? தொழுதா போதுமா? நோன்பு வச்சா போதுமா? இந்த மாதிரி நரகத்தில் விழாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாவிற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவன் தூதருக்கு நாம் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்க்கு கட்டுப்படுறது, தூதருக்கு கட்டுப்படுறது என்ன? தொழுதுட்டா கட்டுப்பட்டதா ஆயிருமா? நோன்பு பிடிச்சா கட்டுப்பட்டதா ஆயிருமா? ஆகாது. தொழுகையை நபிகள் பெருமானார் எப்படி தொழ சொன்னார்களோ அப்படி தொழுதால்தான் கட்டுப்பட்டு அர்த்தம். நோன்பு தொழுகையில எத்தனையோ வகையான புதுமைகள் இருக்கு. தொழுகையில உசல்லி ஃபல்லல் அர்பா ரகாத்தன் அதான் முஸ்தகில் காபதி ஷரீவத்தில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். இது எங்க இருக்கு? எங்கயா இருக்கா இப்படி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல? இந்த மக்தப்ல சொல்லிக் கொடுப்பாங்க 5 கலிமா. கலிமாங்கிறதே ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, முகமது அல்லாஹ்வுடைய தூதர். முடிஞ்சு வச்சு 5 கலிமா. 5 கலிமாங்கிறது என்னது? மடக்கி மடக்கி அதுதான் வருது வெவ்வேறு வார்த்தையில். எப்படின்னு சொன்னா, என் பேர் அப்துல் ரஹ்மான். சரி, அவர் அம்மாவை கவனிக்கும் பொழுது நான் மகன், எங்க அத்தாவை கவனிச்சா மகன், என் பொண்டாட்டி கவனிச்சா புருஷன், என் பிள்ளைய கவனிச்சா அப்பன். இது ஒரு வார்த்தையா? இது அப்துல் ரஹ்மான முடிஞ்சு வச்சு. கலிமாங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ரத்துல் குஃபூர் 4வது கலிமான்ட்டு வருவான். ரத்துல் குஃபுர்னா குஃபுர் இல்லாமல் ஆக்குவது, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தவிர கடவுள் இல்லை. எத்தனை வகைகளில் குழப்பம் நினைக்கிறீங்க நீங்க? கொஞ்சம் நெஞ்ச குழப்பமா? அதை நான் பின்னால சொல்றேன். ரப்பனா ஆத்திஹிம், யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அவன் தூதரை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். வேற என்ன செஞ்சு போட்டேன்? அத்தானா சாதத்தனா குபரானா, எங்களில் பெரியார்கள் சொல்லை கேட்டு விட்டேன். பச்சையா குர்ஆன்ல இருக்கு. என்ன செய்ய போறீங்க? நாங்கள் அர்த்தம் சொல்றோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு யார் மொழிபெயர்த்தாலும் பரவாயில்ல, எடுத்து பாருங்க. எந்த மொழிபெயர்ப்பு வேணாலும் போய் பாருங்க, இப்படி வாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சாதத்தனா குபரானா, எங்கள் முன்னோர்கள் சொல்லை கேட்டு விட்டோம், எங்கள் பெரியார் சொல்லை கேட்டு விட்டோம். ஃபஅலல்லூன சபீலா, எங்களை வழி கெடுத்தார்கள் அவர்கள். சாதாரண வார்த்தை இது. அங்க போய் கூப்பாடு போடணுமா?